அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வழங்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் காய்கறிகள் விட்டமின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1 பீனிஸ். பீனிஸில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் நம் டெய்லி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காய்கறியில் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் போல சத்துக்கள் நிறைய இருக்கின்றன. இதில் பெரியவங்க முதல் சின்ன குழந்தைகள் வரை உணவில் எடுத்துக்கிட்டால் நல்லது. இதில் வாரத்தில் 3 முறை சாப்பிட வேண்டும். நம்பர் 2 பீட்ரூட். பீட்ரூட் நிறைய கால்சியம் இரும்பு சக்தி உள்ளன. பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் பொரியல் செஞ்சு சாப்பிடலாம் மற்றும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் இரத்த உற்பத்தி செய்ய தன்மை உள்ளன. இதில் டெய்லி உணவில் எடுத்துக்க வேண்டும். நம்பர் 3 அவரைக்காய். அவரைக்காய் வாரத்தில் 3 முறை சாப்பிட்டால் கல்லீரல் போன்ற சம்பந்தமான நோய்களை சரி செய்யும். நம்பர் 4 வெண்டைக்காய். வெண்டைக்காய் மூளை வளர்ச்சிக்கு உதவும். பெரியவங்கள் முதல் சின்ன குழந்தைகள் வரை வெண்டைக்காய் சாப்பிடலாம். வெண்டைக்காயில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் மூளை வளர்ச்சி தன்மை இருக்கு. இந்த வெண்டைக்காயை டெய்லி உணவில் எடுத்துக்கலாம். நம்பர் 5 தேங்காய். தேங்காய் துண்டுகள் டெய்லி பச்சையாக சாப்பிடலாம். இதில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இரும்பு சத்துக்கள் மற்றும் கால்சியம் உள்ளன. இதில் நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்கின்றன. நம்பர் 6 முருங்கைக்காய். முருங்கைக்காயில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் நம் உணவில் டெய்லி எடுத்துட்டால் நம் உடல் ஆரோக்கியம் வளம் பெறும். இதில் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை சாப்பிடலாம். பச்சை காய்கறிகள் டெய்லி உணவில் எடுத்துக்கிறதுனால நம் உடல் ஆரோக்கியம் நல்லன. நம்பர் 7 பூசணிக்காய். பூசணிக்காயில் நிறைய சத்துக்கள் உள்ளன. இதில் கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் உள்ளன. இதில் நம் உணவில் எடுத்துட்டால் நம் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். நம்பர் 8 கத்திரிக்காய். கால்சியம் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்கின்றன. நம் உடலுக்கு நல்லது. இதில் நம் கிட்னியில் ஸ்டோன் உற்பத்தி ஆகாமல் தடுக்கிறது இந்த காய்கறிகள். இந்த மாதிரி பச்சையான காய்கறிகள் சாப்பிடுவதனால நம் உடல் ஆரோக்கியம் பெறும். மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுக்கு தெரியணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் ஆல் என்று ஆப்ஷனில் வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். அப்போதான் நான் போடுற பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ.